ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சிறகடி காசி சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். ரோஹிணியும் மனோஜும் ரூமில் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. ரோஹிணி அந்த கதிர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி வீட்டில் கொடுத்து தன்னோட மதிப்பை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மனோஜ் அந்த பணத்தை எப்படியாவது வாங்கி ஷோரூமில் போடணும், அப்போ தான் டீலர்ஸுக்கு பொருள் கொடுக்க முடியும்னு நினைக்கிறாரு. ஆசிரியர் ரோஹிணி கதிர்கிட்ட இருந்து பணத்தை எப்போ வாங்குவோம்னே தெரியல, உங்கள் அப்பா கிட்ட பணத்தை கேட்டு வாங்கலான்னு சொல்ல ரோஹிணி டென்ஷன் ஆகிடுறாங்க. என்ன எப்போ பாரு நீயும் உங்கள் அம்மாவும் பணம்னு அழைக்கிறீங்க. எங்கள் அப்பா ஜெயிலில் பேங்க்கை நடத்துகிறாரு, எப்படியாவது கதிர்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்கணும்னு ரோஹி ஸ்ட்ரிக்டாக சொல்ல மனோஜும் சோகமாக சரி ரோஹிணின்ட்டு சொல்கிறாரு. பணத்தை எடுத்துகிட்டு போனால் கதிர் வீட்டுக்கு வர்ற சீரியல் நடிகர் வீட்டை காட்டுறாங்க. அவர் தங்கச்சி கல்யாணமா, அதனால் சமையல் ஆர்டர் கொடுக்கும்போது மீனாவுடைய எனிமி டெக்கரேட்டர் அம்மா வந்து அந்த கல்யாண ஆர்டரை தனக்கு கொடுக்கும்படி கேட்குறாங்க. என்னுடைய தங்கச்சிகிட்ட பேசிட்டு சொல்கிறேன்ட்டு சொல்கிறாரு. அந்த அம்மா அவர் வீட்டை விட்டு வெளியே வரும்போது நம்ம மீனா வந்துடுறாங்க. அந்த சீரியல் நடிகர்கிட்ட போய் நான் பூ வியாபாரம் பண்ணுறேன், உங்களுக்கு வேணுமான்னு கேட்க சரி டெய்லி கொண்டு வந்து கொடுங்கன்ட்டு சொல்கிறாரு. முத்து இந்த சீரியல் நடிகர் வீட்டை கண்காணின்ட்டு சொன்னதுனால தான் மீனா இங்கே பூ விற்கிற மாதிரி வந்திருப்பாங்க. அப்போ எனிமி டெக்கரேட் அம்மா வந்து ஏய் என்ன நான் போகிற இடத்துக்குலாம் நீ வரேன்னு சொல்லி கேட்க நான் பூ வேணுமான்னு தான் கேட்க வந்தேன், இந்த வீட்டில் கல்யாணம் நடக்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்பப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி சிரிச்சிட்டே கூல் அங்கேருந்து கிளம்ப எனிமி டெக்கரேட் அம்மாவுக்கு தான் ரொம்ப காண்டாகிறாங்க. அடுத்து முத்தோட ஃப்ரெண்டு நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், நம்ம 2 பேருமா சேர்ந்து டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாரு. சூப்பர் ஐடியா, அதுக்கான வேலையை நம்ம பார்க்கலான்னு சொல்லி முத்து சொல்லும்போது அங்கே மீனா வந்துடுறாங்க. நாங்கள் டிரைவிங் ஸ்கூல் வைக்கலான்னு இருக்கோன்னு சொல்ல அப்படியா பிரமாதம், நாம் அப்படியே தேங்கிடாமல் அடுத்தடுத்து முன்னேறிக்கிட்டே போகணுன்ட்டு சொல்கிறாங்க மீனா. அந்த சீரியல் நடிகர் வீட்டுக்கு போனதை பற்றியும் மீனா சொல்கிறாங்க. பார்க்க அவர் நல்லவர் மாதிரி தான் தெரியுறான்ட்டு சொல்ல அடுத்த தடவை நீ போகும்போது நானும் வரேன்ட்டு முத்து சொல்கிறார்.